ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து இது ஒரு 32 சைஸு அளவுள்ள ஒரு லைனிங் ப்ளவுஸ் தாங்க ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து டைலரிங் கற்றுக்கும்போது இதெல்லாம் இருந்திருந்தால் நம்ம இன்னும் நல்லா கற்றுருக்க முடியுமோ அப்படின்னு நினச்சி எனக்கு கிடைக்காம நான் சீக்கிரமாக கற்றுக்க முடியாத சூழ்நிலையாக உருவாக்கின சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கற்றுக்கிட்டது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டது வந்து பேசிக்குன்னே வச்சுக்கலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு தான் என்னால் கற்றுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுவும் நம்மளுக்கு பண தேவைகள்னு ஒன்று வரும்போது தான், சரி ஒருத்தரோட வருமானம் பத்தாது அப்படின்னும்போது தான், சரி இதை நான் வந்து பிஸ்னஸாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்ட்ரெஸ்ட்டாக அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தேடி கற்றுக்க ஆரம்பித்தேன். இப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக தான் நம்மளுக்கு வந்து செல்லு, யூடியூப்பு அதில் வந்து நம்ம ஏதாவது தேவைன்னா நம்ம அந்த வீடியோஸ் பார்த்து நம்ம கற்றுக்க முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை இல்லையா? அதனால் நான் வந்து எப்படி இந்த விஷயங்கள்லாம் எனக்கு முன்னாடியே கிடச்சிருந்தா நானும் சீக்கிரமாக, அதாவது மேரேஜுக்கு முன்னாடியே இந்த டைலரிங்கை வந்து இன்னும் நான் நல்லா கற்றுருந்துருக்கலாம் அப்படின்ற விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, இல்லை நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நிச்சயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைலரிங் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒரு சிலர் வந்து அவங்களோட பேஷன் அதுக்காக கற்றுக்குவாங்க, ஆர்வம் இருந்து. அப்புறம் நிறைய பேர் எப்படின்னா, நம்ம இதை கற்றுக்கிட்டு இதில் வந்து நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கற்றுக்குவாங்க. நம்ம 2வதாக இருக்கிறவங்கள பற்றி அவங்களுக்கான சில டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நானும் உங்களை மாதிரி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து டைலரிங்கை வந்து கற்றுக்கிட்டேன். ஒன்று பணம் சம்பாதிக்கிறது, இன்னொன்று நம்ம துணிங்களை நம்மளே தைச்சிக்கலாம். வெளியில் கொடுத்து தைக்கும்போது அதுக்குண்டான காஸ்ட்டெல்லாம் அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே லைனிங் ப்ளவுஸுக்கு நான் ரூ. 200 கொடுத்து தைச்சேன். ஆனால் நான் இப்போயும் நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸுக்கு ரூ. 200 தான் வாங்குகிறோம். அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஜென்ஸ் டெய்லர்ஸ்லாம் தைக்கும்போது அவங்க வந்து ரேட் வந்து அதிகமாக போகும்போது, சரி ஏன் நம்ம வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கோம், இன்னும் நல்லாவே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளே நம்ம துணிங்களை தைச்சிக்கலான்னு ஆரம்பித்தது தாங்க. அதுக்கப்புறம் நான் டைலரிங் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் டைலரிங் கற்றுக்கும்போது எந்த விஷயங்களை நான் தவற விட்டேன் அப்படின்றத நான் 2வதாக கற்றுக்கும்போது உணர்ந்தேன். அந்த விஷயங்கள், அந்த தப்புகளெல்லாம் நீங்களும் இப்போ கற்றுக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணும்போது நீங்கள் அதை வந்து இன்னும் நல்ல முறையில் சீக்கிரமாக நீங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டைலரிங் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, ஆன்லைனில் இருந்தாலும் சரி, ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு மிஷின் ஒன்று வாங்கி கம்பல்சரி போட்டுக்கோங்க. புது மிஷின் தான் வாங்கி போடணும் அப்படின்னு இல்லை. செகண்ட் ஹேண்டில் கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்க, மிஷின் பற்றி நாலேஜ் உள்ளவங்கள வச்சு செகண்ட் ஹேண்ட்லனா கொஞ்சம் நல்லா இருக்கிற மிஷினை வாங்கி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தைக்கும்போது நூல் அறுக்கிறது, இல்லை டைட்டாக இருக்கிறது, இந்த மாதிரி இருந்ததுன்னா மிஷினுக்கு நம்ம தைக்கிற ஆர்வம் குறைஞ்சிரும். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தைச்சி கொடுத்த தைக்கிறதுக்காக அப்பா வாங்கி கொடுத்த மிஷின் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு வந்து ஒரு ஆயில் போடுறது, அந்த நூல் கோர்க்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்பவே தடுமாறுனேன். ஏன்னா நான் கற்றுக்கிட்டது வந்து அவங்க எடுத்த உடனே சும்மா எப்படி ஊசியில் நூல் கோர்க்கிறது அந்த மாதிரி கூட நான் சரியாக கற்றுக்கலையா, இல்லை சரியாக சொல்லி கொடுக்கலையா, அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் மிஷினில் வந்து ஒரு நம்ம அடிப்படை நாலேஜாவது நம்ம கற்றுக்கணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஒரு தெரிஞ்சவங்கள வச்சு நம்ம மிஷின் வாங்கிக்கிட்டு அதில் நூல் கோர்க்கிறதுலேருந்து ஆயில் போடுறதுலேருந்து எல்லா விஷயங்களையுமே நம்ம ஒவ்வொன்றா கற்றுக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து யூடியூப்பில் போட்டாவே வந்து நம்மளுக்கு மிஷின் ஏன் இந்த மாதிரி ஒரு தையல் வந்து டூப் தையல் போட்டால் கூட எதனால் வருது அப்படின்னு எல்லாம் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு மிஷின் வாங்கி போட்டுக்கிட்டு தையல் கிளாஸுக்கு ஆரம்பிக்கும் போதே ஒரு மிஷின் வாங்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2வதாக பார்த்திங்கன்னா,
துணி நம்ம தைக்கிறதுக்காக எடுக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து காட்டன் மேக்ஸிமம் காட்டன் துணியில் நீங்கள் வந்து பழகுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து தையல் ஃபினிஷிங் வரும். அதை விட்டுட்டு நம்ம பாலிஸ்ட்ரு மற்ற இந்த saree மெட்டீரியல் அதெல்லாம் நீங்கள் எடுத்த உடனேயே நம்ம தைக்கும்போது அந்த தையல் வந்து நல்லா தைக்கிறவங்களுக்கே கூட ஒரு சில நேரங்களில் வந்து ஃபினிஷிங்காக வராது. அப்போ நம்ம புதுசாக இப்போ தான் கற்றுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதனால கம்மி ரேட்டில் ரூ. 30 ரூ. 25 அந்த மாதிரி கூட அந்த மாதிரி லைனிங் மெட்டீரியல் வாங்கி, இல்லை காட்டன் வேஷ்டி துணி, காட்டன் வேஷ்டி இல்லை காட்டன் saree அந்த மாதிரி துணிகளில் நீங்கள் தையல் பழகுங்க. அது அப்புறம் 3வதாக பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனேயே நீங்கள் வந்து ப்ளவுஸ் மட்டும் கற்றுக்கிட்டா போதும், இல்லை சுடிதார் மட்டும் கற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆரம்பத்துலேருந்து கற்றுக்கோங்க. பெடல் போடுறதுலேருந்து, ஊசியில் நூல் கோர்க்கிறது, அதுக்கப்புறமா ஃபஸ்ட் எடுத்தோடனே நேர் தையல் போடுறது, அப்புறம் ஓரங்கள் மடித்து அடிக்கிறது, இப்படி நீங்கள் லைனாக கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா தான் இது நம்ம பார்க்குறதுக்கு இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் இந்த விஷயங்கள் தான் நம்ம ஒரு துணியை வந்து தச்சு முடிக்கும்போது ஃபினிக்கிறதுக்கு இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அதனால நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கோங்க. அது வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து தெளிவாக கற்றுக்க முடியும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோமோ அதை வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து ஒரு தடவை அங்கே கற்றுக்கிட்டு வந்துட்டோம்னா, அதை வந்து ஒரு 4 தடவை 5 தடவை உங்களுக்கு எத்தனை புரிகிற வரைக்கும் திரும்ப திரும்ப அதை தச்சு பாருங்கள். அந்த மாதிரி நம்ம தச்சு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அது நல்ல எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு அடுத்தது நம்ம தைக்கும்போது தப்பு இல்லாமல் தைக்கும்போது அது அப்படியே நம்மளுக்கு மனப்பாடம் ஆகும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஒரு டைம் அவங்க வந்து வெட்டி இப்படி இப்படி தைங்கன்னு சொல்லிவிட்டு அதோட நிறுத்திட்டு நம்மளும் நம்ம தான் தைச்சிட்டோம்லன்னு நம்ம அடுத்ததுக்கு போகாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை வந்து வீட்டில் வந்து ஒரு 3-4 துணிகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பயப்படாமல் புது துணிகளில் நீங்கள் ட்ரையல் பாருங்கள். உங்களுக்காக நீங்கள் தச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் தச்சு கொடுத்தா இப்போ நம்ம அம்மா, இல்லை நம்ம பாட்டி, அந்த மாதிரி இல்லை நம்ம பிள்ளைங்க, அந்த மாதிரி நம்ம தச்சு கொடுத்தா நல்லா வேறு எந்த கமெண்ட்டும் சொல்ல மாட்டாங்க அப்படின்றவங்களுக்கு நம்மளுக்கான அளவை புது துணிகளில் தச்சு போட்டு பார்க்கும்போது தான் அதில் என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம தைச்ச உடனே நல்லா ஃபினிஷிங்காக நம்மளுக்கு தெரியும். நம்ம தான் நல்லா தச்சுருக்கோமே அப்படின்னு நினப்போம். ஆனால் இல்லை, நம்ம வேர் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம எங்கே என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். இந்த விஷயங்கள்லாம் நான் கற்றுக்கிட்டப்போ எனக்கு வந்து முக்கியமாக தெரிஞ்ச விஷயங்கள். அதை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டே இந்த ப்ளவுஸும் முடிச்சிட்டேன். கழுத்து ஃபினிஷிங் பண்ணி வீப்பட்டி அடிச்சுட்டா அந்த ப்ளவுஸ் முடிஞ்சிருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ப்ளவுஸ் வரைக்கும் தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாவது நீங்கள் மிஷினில் உட்காருங்க. ஒரு ப்ளவுஸ் தைக்க எப்படியும் எடுத்த உடனே நம்மளுக்கு அதிக நேரம் தான் தேவைப்படும். தப்பாக நம்ம தைச்சிருக்கோம் அப்படின்னா, தையல் வைக்கும்போது கொஞ்சம் பெரிய தையல் வச்சு தைங்க. நம்ம தப்பாக தைச்சிருக்கோம் அப்படின்னா உடனடியாக அதை பிரிச்சுருங்க. பிரித்து நீங்கள் தைக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு தைக்கிறதுல அந்த தப்பு வராமல் நம்ம தைக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய்.